சனி அவருடைய துறையில தான் உங்களை வைப்பாரே தவிர உலகத்துக்கு பிரைம் மினிஸ்டர்லாம் கொண்டு வைக்க மாட்டாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ப்ரோ, பட் யூ டோல் சனி வில் டூ குட் வென் ஹி இஸ் இன் சுபத்துவம். இஸ் தட் நாட் கரெக்ட்? அதாவது சனியை பற்றி பேசியிருப்போம்ல, சனி எங்கும் எதிலும் கெடுப்பாருங்க, நல்லதே பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொன்னோம்ல. அந்த அமைப்புகளில் ஒரு கேள்வி கேட்க, அப்போ சனி சுபத்துவமாக இருந்தால் நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்ற கேள்விகளுக்கு இந்த இடத்துல ஒரே விஷயம், சனி சுபத்துவமாக இருந்தாலும் அதீத சனியோட சுபத்துவ அமைப்புகள்ல சனியோட துறையில தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நேற்று ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. நான் எடுத்த உடனே சொல்கிறேன், சனி அதிக சுபத்துவங்க, எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னோடனே எடுத்த உடனே சொல்கிறாங்க, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறேன், இதை தான் இந்த நாட்டுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதில் தான் எனக்கு கொமிஷன் பேஸாக வருது. அந்த கொமிஷன் சொல்கிறதுக்கான புதனும் வலிமையாக இருக்கிறாரு. அடிப்படை பிஸ்னஸ் புதன் 2வது நிலை சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம் யாரு? இவர் சனி அப்படின்ற அமைப்பு. இதே மாதிரி நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு சிங்கப்பூர்லேருந்து, நான் எடுத்தோடனே செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கேன்னொடனே, நான் இல்லைங்க, நான் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கேன்னாரு. எங்கே இருக்கிறீங்க என்னோடனே, இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன்னாரு. இதுதான் முதல் நிலை சுபத்துவம் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். 2வது நிலைன்றது அதோட பாட்டா ஒரு டிபார்ட்மெண்டா பிரிகிற அமைப்புகள் இருக்கும். சரி, இந்த இடத்துல சனியின் தொழில்கள் என்ன? எதிலும் பழசு, எதுல இரும்பு, கரை பிடிக்கிறது, ஒரு மாதிரியான என்ன சொல்லுவாங்க, அரக்கு நிறம், கருப்பு நிறம், பெயிண்டிங், ரீசைக்கிள், வீசக்கூடியது, குப்பை, லாரி, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், நிலத்துக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களா இருக்கட்டும், கிழங்குகளாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், பெட்ரோலியமா இருக்கட்டும், அத்தனையும் இரும்பு சார்ந்த அத்தனையும் வேலைக்காரர்கள், கிளீனரு, சுத்தம் செய்யறவங்க, டாய்லெட்டு, கழிவறை கிளீன் பண்ற அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான கிளீனிங், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு கீப்புக்கு எல்லாம், எதெல்லாம் சுத்தப்படுத்துது, எதெல்லாம் சரி பண்ணுது, இதெல்லாம் சனிங்க. 4 கால் பிராணி அப்படின்றதுல சனி வந்துருவாரு. காடு சனி வந்துருவாரு. வெட்டினரி டாக்டர் சனி வருவாரு. வேற என்னது, வேலைக்காரர்கள், அது இதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகவாதி வரைக்கும் சனியின் சுபத்துவ நிலையில உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்பொழுது கிடைக்கும்? சனி தசையில கிடைக்குங்க. ஒருத்தர் மிகப்பெரிய அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல ரோடு கட்டமைக்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பாக்குறாரு, இந்த அளவு ஒரு மிக முக்கியமான ஒரு சனி தாங்க சுபத்துவம். ஆமாங்க, ஜேகேஆர் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் ரோடு போடுவேன்னாரு. இரும்புகளை வச்சு தார் ரோடு, சூட்டுல இப்ப வேலை செய்யறாங்கல்ல, இந்த அமைப்புகள்ல ஒருத்தர் லாபம் எடுக்கிறாருன்னா சனியின் சுபத்துவ நிலையில. அதே நேரத்துல ஒருத்தருக்கு சனி கடுமையான பாவத்துவம், எந்த பாவகத்தில் அவர் இருக்காரோ சனி தசையில அந்த பாவகம் அப்படியே அழிந்து போகும். அப்ப எந்த அமைப்புகள்ல இருப்பாரு? லக்னத்துல இருக்காரு, அவரே இல்ல. 2ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் இடத்தை பார்த்து ஆயுள் இல்ல. 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கலாம், ஆனாலும் வீடு கொடுத்த பாபத்துவம் எடுத்துட்டீங்கன்னா இளைய சகோதரம் இல்ல, சனி தசை முழுக்க தந்தை கெடுறாரு. 9ஆம் இடத்தை பாக்குறாருல. 4ஆம் இடத்துல தாய் இல்ல, 5ஆம் இடத்துல குழந்தை இல்ல, 6ஆம் இடத்துல இந்த இடத்துல 6ஆம் இடத்துல சனி. ஆனா பாபத்துவமா இருக்காருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 6ஆம் இடத்தினுடைய கடன் நோய் வம்பு வழக்க எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு. 7ல பார்ட்னர் இல்ல, கணவன் இல்ல, மனைவி இல்ல. 8ல தனிச்சிருக்கலாம், ஆனா பாபத்துவ அமைப்புகள் இருக்கும்போது ஆயுள் இல்ல. 9ல அப்பா இல்ல, இளைய சகோதரம் இல்ல, பாக்கியமே இல்ல. 10ல தொழில். இந்த இடத்துல சனி சம்பந்தம் எவ்வளவு பாபத்துவமா இருந்தாலும் சனி சம்பந்தப்படுற இடங்கள்ல கீழ்நிலை தொழிலாளரா இருப்பீங்க. 11ல சனி மூத்த சகோதர அமைப்பு இல்ல, இளைய மனைவியோ கணவனோ அமைப்புகள் இல்ல. 12ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு தூக்கமே இல்ல, கால் இல்ல. சனியினுடைய சுபத்துவ பாபத்துவ டிஃப்ரெண்ட், புரியுதுங்களா? இந்த மாதிரி சனி சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல தன்மையை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல பாபத்துவமா இருக்கிறாரு, உங்களை அடைச்சி வைக்க போறாரு. வீட்டுல படுத்த படுக்கையா இருக்க போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்க போறீங்க, ஜெயில இருக்க போறீங்க. இது எந்த இடத்துல இருக்க போறீங்கன்றத லக்னம் பார்த்துக்கோங்க. லக்னம் சுபத்துவம், வீட்டுல இருக்க போறீங்க. லக்னம் கடுமையான பாவத்துவம், ஜெயில இருக்க போறீங்க. இந்த அமைப்புகள்ல தான் சுபத்துவம் பாவத்துவம். இது 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 நீங்க கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு புதனின் வலிமை வேணும். ஏதாவது சொன்னா கால் பண்ணி என்கிட்ட சொல்றீங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. பட் இதுதாங்க உண்மை. சனி அவருடைய துறையில தான் உங்களை வைப்பாரே தவிர உலகத்துக்கு பிரைம் மினிஸ்டர்லாம் கொண்டு வைக்க மாட்டாரு. பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதெல்லாம் சூரியனோட வேலை, சனியோட வேலை இல்லை. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வணக்கம்.